ஆதிநாதரருள் கலம் இது. இது மக்கள் தேடும் நன்மைகளை தருவது, மக்கள் தேடும் நன்மைகளை தருவது. ஆழ்வார் திருநகரி நிலமிது, எங்கள் ஆதிநாதரருள் கலம் இது. திருவேங்கடவாசா திருவருள் தருகின்ற நேசா, உன்னிதயாசி பெற்று என்றும் நான் பாட, உன்னருளால் உலகினில் வாழுகின்றேன். திரு ஸ்ரீனிவாசா உன் லீலைகளோ விந்தையிலும் விந்தை.
ఏడుమలై వాస ఓ వెంకటేశ గోవింద గోవింద ఓ శ్రీనివాస 14 லோகமும் உன்னருள் சேரும் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస மலை மீது இருக்கின்ற நிலையான தெய்வம் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస பாரெல்லாம் உன்னை பாடி நான் மகிழ்வேன் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస அலர்மேல் மங்கம்மா அன்பு மணாளா గోవింద గోవింద ఓ శ్రీనివాస விண்ணையும் மண்ணையும் அளந்த பெருமாளே గోవింద గోవింద ఓ శ్రీనివాస கோரிக்கை தீர்த்திடும் எங்கள் பங்காளா గోవింద గోవింద ఓ శ్రీనివాస கலிகால தெய்வமே கார்வண்ணநாதா గోవింద గోవింద ఓ శ్రీనివాస அவதார உருவே அவனியில் அழகா గోవింద గోవింద ఓ శ్రీనివాస தர்மத்தை காத்து அதர்மத்தை ஒழிப்பாய் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస படியெல்லாம் வணக்கம் பரந்தாமா உனக்கே గోవింద గోవింద ఓ శ్రీనివాస பாவத்தை போக்கி பலன் தந்து காப்பாய் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస உன் பாதம் காணவே ஓடோடி வந்தேன் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస உண்டி நிறைந்ததும் கொண்டு கூவிப்பேன் గోవింద గోవింద ఓ శ్రీనివాస திருமகள் நாதா திருமலை மன்னா గోవింద గోవింద ఓ శ్రీనివాస அன்பிற்கு தேவா ஆனந்த நிலையா भक्ति प्रभाव भवदद्भुत भाववंत संतो वेदार्थ रत्ननिधि रक्षित दिव्यधामा जीयात् परांतिक வைசவம் விமரிசையாக நடந்து வருகிறது. ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளியுள்ளார்கள். குடிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வாய் பண்ணுகிறானேன்னு தோன்றும். பெரியவர்கள் தான் பண்ணணும் இல்லை, சின்னவர்கள் பண்ணால் பிரார்த்தித்தா மங்களங்களும் உண்டாக வேண்டும். இதத்தான் பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆண்ட பின்றோள் மணிவண்ணான மங்களாசாசனம் பண்ணினார். இதுல ஒரு சிறப்பு ஒரு பக்கம். ஆனால் எல்லா எம்பெருமான்களும் ஆழ்வார் திருநகரிக்கு வருகை தந்திரக ஆழ்வாரிடத்தில் இருக்கிறதோ திருப்புடை கொடிய சேவை சாதிக்கிறார். அதென்ன ஒரு சொல்கிறார். இது ஒரு துறை பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல். நம்மாழ்வார் பக்குவமான அன்னமாகி விட்டாரா, நன்கு சமைத்து விட்டாரா, அவர் பக்குவம் சமையலாக துவரான்னு சொன்னால் ஆகிவிட்டதா ஒரு எதிர்பார்ப்போட விசாரிக்கிறது. நமக்கு பயத்துல பசி கழிச்சு திரும்ப கேட்போம் ஆழ்த்தான். ஆனா முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு வித்தியாசம். முதல்ல தெம்பா கேட்போம், 10 நிமிஷம் கழிச்சு தெம்பு குறைஞ்சிடும். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தெம்பு ரொம்பவே தமிழ் தெள்ளு தமிழ் இனிய தமிழ். அந்த தமிழ்ல தான் வேதத்தை ஆக்கி கொடுத்ததாலே வேதம் தமிழ் செய்த மாறம். நத்தம் வரகுணமங்கே பெருமாள்.
வேதம், அதர்வண வேதம். அந்த 4 வேதமும் நமக்கு தெரியுங்கள். பெருமாளுடைய மரியாதையை பெற்றுக்கொண்டு ஆழ்வார் பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணி அந்த பெருமான்கள் எல்லாம் பல்லக்கிலே நடுவிலே எழுந்தருளி இருக்க ஆழ்வார் போய் பிரதட்சணமாக வருவார். பிரதட்சணம் பண்ணுதல், தூப தீபங்கள் சமர்ப்பித்தல், மாலை சமர்ப்பித்தல், இதெல்லாம் பக்தியில உண்டான கால மரியாதையை பெற்றுக்கொண்டு பாசுரத்தை சமர்ப்பிக்கிறார். இந்த கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கும் அரையர் சுவாமி முக்கியமான கைங்கரியம். அந்த சுவாமி தான் ஒவ்வொரு பாசுரமா தாளம் தட்டி விண்ணப்ப சுவாமி எழுந்தருளி இருந்து அனுகிரகிக்கிறார். மக்கள் அத்தனை பேரும் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இது நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா அதை தாண்டி பெருமான்களுக்கு கருட சேவை, அதைத்தான் நவதினப்படி கருட சேவைன்னு கொண்டாடுகிறோம். புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்தாகணும். ராத்திரி கருடவாகனத்துல சாத்தி புறப்பாடு நடக்கும். உற்சவத்தன்று 5 பெருமாளுக்கு கருட சேவை. இப்படி ஆங்காங்கு ஏன் இது மங்களாசாசனம் கருட சேவை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீவையிட்டவ சம்பிரதாயத்தில் ஒரு சிறப்பே நம்ம ஆட்ட இருக்கிறவர்கள் பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணணும். பல்லாண்டு பல்லாண்டா அவர் இருக்கணும்னு சொல்லணும். இதை பற்றி பிள்ளை லோகாச்சாரியர் மகாச்சாரியர் அந்த சுவாமி தன்னுடைய சீவதன் குண்டத்தில் எதுக்கு பல்லாண்டு பாட்டாலும் 5 மணி வாக்குல திருமஞ்சனம், அதுக்கப்புறம் 6:30 மணி வாக்கு அந்த இடத்துல நம்ம ஆழ்வாரை சேவிச்சுக்கலாம். ஆழ்வார் அவதரித்த பிற்பாடு ஜோசியக்காரர்கள்லாம் கூப்பிட்டு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தார்களாம். அவர் இருக்கும், பிரம்மஞானியா இருக்கும், யோகியா இருக்கும், எல்லாம் சரி. ஆனா 2 திருப்பதி பெருமாளை மட்டுமே இருந்தார். அப்ப அவர் கணச்சிட்டு இருந்தது எல்லாமே இந்த 2 திருப்பதி பெருமாளை தான். இதோ அடுத்த பெருமாள் தேவ பெருமானுடைய மாலை பிரசாதம்.
நீங்க உங்களை பார்த்துருக்கீங்க. எத்தனையோ கோவிலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? ஆழ்வார்களுடைய அருளை செயல்களை தாண்டி பெருமாள் போக மாட்டார்னு வச்சு எதை தாண்டினாலும் தாண்டி விடுவார். பிரம்மாவை கூட தாண்டுவார், யாரையும் தாண்டுவார். ஆனா ஆழ்வார் பாசனத்தினுடைய ஒரு வரியை கூட தாண்டி பெருமாள் எழுந்துள்ள மாட்டார். அதனாலதான் அப்போ பாசனம் முன்னாடி அதற்கு அடங்கி பின்னாடி பெருமாள் எழுந்துள்ளார். இதோ பெருங்குளத்து பிற்பாடு அந்த கேத்திரத்தை விட்டுடுவரோன்னு பார்த்து நீ கடிதத்தில் இருக்கக்கூடிய கர்ணபூஷணத்தை அணிந்து கொண்டிருக்கிற பெருமாள் கர்ணிகா தமக்கரின் ஆபரணம் இருக்கிறார். இந்த மூணுக்குள்ள எதற்கு சாத்தின் ஆபரணம்னு அவர் கேட்கிறார். அவரே பதில் சொல்றார். இது மூணு பேர பெருமாள் நிகரின் மொழில் பண்ணார் மகர நடுமுறை காதல் அந்த பெருமாள் அடுத்த மகளாசா நினைக்கிறார். ஒவ்வொன்றா தூது விடுகிறார்னு வச்சு அச்சம் மனம் நாணம் வைப்பு நாலு சொல்றோம். தேவியான் சங்கு சக்கரத்தோடு எழுந்தொழியிருக்கிற பெருமான் என் நெஞ்சத்தை கவர்ந்தார்கிறார். நெஞ்சம் கவருதல்ங்கிறது பெருமானுக்கே உண்டான குணம். மனோஹாரின்னு சொல்வார்கள், ரமணன்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம நெஞ்சத்தை எல்லாம் அவர் கவர்ந்துள்ளார். கூறத்தாழ்வான் சாதிக்கும் போது கோபி மனாம்சி நவநீத மகோபியமுஷ்ணா பிருந்தாவனத்துல போய் பெருமாள் திருடுறார். கோகுலத்துல எல்லாம் கழுத்துல காலில் போட்டு ஜாகிரதையா பார்த்துட்டோம். அதை விட ஆழ்வார் சொன்னது தவிர மற்ற தெய்வமே தெரியாத பரதனை தவிர